85.1% வாக்குப்பதிவு. தமிழக தேர்தல் வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு மிகப்பெரிய நம்பர் இது. நேத்து வந்த கணிப்புகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வந்த டுடே சனக்யா எக்ஸிட் போல் மொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த விஜய் ஃபேக்டர் நிஜமாவே வேலை செய்திருக்கா? வாங்க பார்ப்போம். டுடே சனக்யா கணிப்புப்படி திமுக கூட்டணி 125 இடங்களோட ஆட்சியை தக்க வைக்கும்னு சொல்லுது. ஆனா எல்லாருடைய கவனமும் இப்போ அந்த 63 மேல தான் இருக்கு. ஆமா, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல்லையே 63 இடங்களை அள்ளும்னு சொல்லியிருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆக்சிஸ் மை இந்தியா ஏற்கனவே விஜய்க்கு 120 இடங்கள் வரை வரும்னு சொல்லியிருந்த நிலையில இப்போ சனக்யாவும் விஜய்க்கு 30% ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லுது. இதன் மூலம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழகத்தின் இரண்டாவது பெரிய சக்தியா டிவிகே உருவெடுத்திருக்கிறது தெளிவா தெரியுது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஓட்டு மொத்தமா விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. ஏன் இந்த அதிரடி மாற்றம்? டேட்டா படி பார்த்தா 18லிருந்து 19 வயசுக்கு உட்பட்ட முதல் முறை வாக்காளர்கள்ல 68% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த முதல்வர் யாருன்ற போட்டியில ஸ்டாலின் அவர்களை விட 37% ஆதரவோட விஜய் முன்னிலையில இருக்காரு. இளைஞர்கள் மற்றும் மாற்றம் வேணும்னு நினைக்கிற மக்களோட மொத்த நம்பிக்கையும் இப்போ டிவிகே மேல திரும்பி இருக்கு. உங்க கணிப்பு என்ன? ஸ்டாலின் 2.0 வா இல்ல விஜய் வருகையா? கமெண்ட்ல சொல்லுங்க.